லாபானின் வீட்டில் 20 ஆண்டுகள் உழைத்த பிறகு யாக்கோபு தனது குடும்பத்தையும் சொத்துகளையும் கொண்டு கானான் தேசத்தை நோக்கி புறப்பட்டான். அவன் மனதில் ஒரு பயமும் ஒரு நம்பிக்கையும் இருந்தது. பயம் தன் சகோதரன் ஏசாவை மீண்டும் சந்திக்க வேண்டும் என்பதற்காக. நம்பிக்கை தேவன் தன்னுடன் இருப்பார் என்ற வாக்குத்தத்தத்திற்காக. லாபான் அவனை துரத்தி வந்தான். ஆனால் தேவன் கனவில் லாபானிடம் யாக்கோபுக்கு தீங்கு செய்யாதே என்று எச்சரித்தார். இறுதியில் அவர்கள் இருவரும் மிஸ்பா என்னும் இடத்தில் உடன்படிக்கை செய்து பிரிந்தார்கள். அந்த நாளிலிருந்து யாக்கோபின் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியது. அடுத்ததாக யாக்கோபு அறிந்த செய்தி அவனை மிகவும் கலக்கமடையச் செய்தது. அவன் சகோதரன் ஏசா 400 பேருடன் வருகிறான். அவன் மனம் பயத்தில் நிரம்பியது. தன் குடும்பத்தை 2 படைகளாக பிரித்தான். ஒரு படை தாக்கப்பட்டால் மற்றது தப்பிக்கட்டும் என்று எண்ணினான். அவன் தேவனை நோக்கி முழங்காலிட்டு ஜெபித்தான். கர்த்தாவே, நீர் என்னோடு இருப்பதாக சொன்னீர். இப்போது என்னை ரட்சியுங்கள். அவன் ஏசாவுக்கு பரிசுகளாக ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள் ஆகியவற்றை அனுப்பினான். அவன் பயந்தாலும் தேவனை நம்பத் தொடங்கினான். அந்த இரவு யாக்கோபு ஆற்றங்கரையில் தனியாக இருந்தான். அங்கே ஒரு மனிதன் வந்து அவனுடன் போராடினான். அது சாதாரண மனிதனல்ல, தேவனின் தூதர். அந்த போராட்டம் முழு இரவும் நீண்டது. காலை ஒளி உதயமாகும்போது அந்த மனிதன் யாக்கோபின் தொடையை தொட்டான். அவன் தொடை இடறியது. ஆனால் யாக்கோபு விடவில்லை. என்னை ஆசீர்வதிக்காமல் உம்மை விடமாட்டேன் என்றான். அப்போது அவனுக்கு புதிய பெயர் கொடுக்கப்பட்டது. இனி நீர் யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல், அதாவது தேவனோடு போராடி ஜெயித்தவன். அந்த இடத்திற்கு அவன் பெனியேல் என்று பெயர் வைத்தான். அன்று முதல் அவன் சிறிது இடறியபடி நடந்தான். ஆனால் அது ஒரு தோல்வியின் அடையாளமல்ல, ஒரு ஆசீர்வாதத்தின் அடையாளம். அடுத்த நாள் காலையில் ஏசா அருகில் வந்தான். யாக்கோபு 7 முறை தரையில் வணங்கினான். ஆனால் எதிர்பாராத ஒன்று நடந்தது. ஏசா ஓடி வந்து அவனை அணைத்தான். இருவரும் அழுதார்கள். பல ஆண்டுகளாக இருந்த பகை அந்த நிமிடத்தில் கரைந்து போனது. தேவன் அவர்களுக்குள் சமாதானத்தை ஏற்படுத்தினார். பின்னர் யாக்கோபு சேகேம் பகுதியில் குடியிருந்தான். அங்கு ஒரு துக்கமான சம்பவம் நடந்தது. அவன் மகள் தீனா அவமானப்படுத்தப்பட்டாள். அவர் சகோதரர்கள் கோபத்தில் அந்த நகரத்தை தாக்கினர். இது யாக்கோபை மிகவும் துக்கமடையச் செய்தது. அவர் குடும்பத்தில் அமைதி குலைந்தது. அப்போது தேவன் மீண்டும் யாக்கோபிடம் பேசினார். பெத்தேலுக்கு திரும்பு. அங்குதான் யாக்கோபு முன்பு தேவனை சந்தித்தான். யாக்கோபு தனது குடும்பத்திடம், உங்களிடம் உள்ள வெளிநாட்டு விக்கிரகங்களை அகற்றுங்கள் என்றான். அவர்கள் தங்களை சுத்திகரித்து கொண்டு பெத்தேலுக்கு சென்றார்கள். அங்கே யாக்கோபு ஒரு பலிபீடம் கட்டினான். தேவன் மீண்டும் அவனை ஆசீர்வதித்து, நீ இஸ்ரவேல் என்று உறுதிப்படுத்தினார். ஆனால் அந்த பயணத்தில் ஒரு வேதனை இருந்தது. அவனுடைய அன்பு மனைவி ராகேல் பென்யமின் பிறக்கும்போது இறந்தாள். யாக்கோவின் இதயம் உடைந்தது. பின்னர் அவன் தந்தை ஈசாக்கும் இறந்தார். இவ்வாறு லாபானை விட்டு புறப்பட்ட யாக்கோபின் வாழ்க்கை பயம், போராட்டம், ஆசீர்வாதம், சமாதானம், துக்கம் அனைத்தையும் சந்தித்தது. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக இருந்தது. தேவன் அவனை ஒருபோதும் விட்டுவிடவில்லை. யாக்கோபு ஓடி சென்ற மனிதராக தொடங்கினார். ஆனால் இஸ்ரவேல் என்ற பெயருடன் தேவனால் மாற்றப்பட்ட மனிதராக திரும்பி